சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள ராம்குமாரின் சடலத்தை பார்க்க போலீசார் அனுமதி மறுத்ததால் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் நேற்று சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தார். மின்சார ஒயரை கடித்து ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டதாக சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராம்குமாரின் உடலை பார்க்க விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனையில் குவிந்தனர். எனினும் ராம்குமாரின் உடலை பார்க்க போலீசார் அனுமதி மறுத்ததால் மருத்துவமனை முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தம்பி ராம்குமார் திட்டமிட்டு சிறைக்குள்ளே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது திட்டமிட்ட படுகொலை. வயரை கடித்து அவர் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்வது என்பது சுத்தமான நாடகமாக சிறைத்துறை எழுப்பியிருக்கிறது. ஆக இந்த ராம்குமார் படுகொலை தொடர்பாகவும் சிபிஐ விசாரணை வேண்டும், சுவாதி படுகொலை தொடர்பாகவும் சிபிஐ விசாரணை வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை.